ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ராஜா. 2 நாளாக மார்க்கெட்டில் கிளியரான ஒரு ட்ரெண்ட் கிடச்சி செட்டப் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அந்த கிளியரான செட்டப் கிடைக்கிறது, எவ்வளோ பொறுமையை நம்ம காத்திருக்க போகிறோங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னைக்கு மார்க்கெட் கவனிச்சோம்னா அந்த 920 EMA கிராஸ் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த பெரிய ட்ரெண்டையும் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அதே நேரத்தில் 15 மினிட் சார்ட் கவனிச்சோம்னா அந்த 74 168 அந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே லோ இல்லை. இப்போ அந்த எட்ஜில் நிற்கிறனால ரீடெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சப்போர்ட் 2 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எட்ஜை பிரேக் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மேலே கூட போகலாம். 2 ஆப்ஷன் இருக்காங்க. ஆனால் நமக்கு நம்ம செட்டப் அமையணும். பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ரீடெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம வாங்கணும். இப்போ நல்லா கவனிச்சா மார்க்கெட்டு கீழே போகாமல் அந்த டவுன் ட்ரெண்டு லைன் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி மேலே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு, ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப அந்த 74,297 பிரேக் பண்ணும்போது நம்ம வாங்கணும். இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். அது ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது அந்த செட்டப் அமைகிறதுக்கு பதட்டப்படாமல் அவசரப்படாமல் எவ்வளோ பொறுமையாக நம்ம காத்திருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்த கவனிச்சா ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப அந்த எட்ஜிக்கிட்ட போயிட்டு பிரேக் ஆகாமல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, பிரேக் ஆயிரும், கன்ஃபார்ம் எதுவும் அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கினோம்னா அது திரும்ப கீழே இறங்கல. இந்த இறக்கத்தில் பாதி பயத்திலேயே நம்ம பெரிய லாஸில் எடுத்துரும். ஆனால் அது கன்ஃபார்ம் மேலே தான் போகும். இதுதான் ட்ராப். இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டக்கூடாது. நம்ம செட்டப்பை ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது இதுதான் முக்கியம். இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. திரும்ப டவுன் 74,000 கீழே இருந்துச்சுன்னா அது ரீடெஸ்ட் ஆகி வரணும். இல்லை அப்போச்சுன்னா அந்த பிரேக்கிங்கே ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணாத சரியாக 12:45க்கு அந்த பிரேக்கிங் நடந்தது. இதுதான் பொருள். அந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ 5 மினிட்ஸ் கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுச்சு, கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு. அடுத்த கண்டிப்பாக நான் பை பண்ணுறேன். இப்போ என்னோட டார்கெட் வந்து அந்த பிவோட் பாயிண்ட் அப்படி இல்லாட்டினா அது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல 2 பாயிண்ட், அதுக்கு கீழே நான் பிக் பண்ணுறேன். என் ஸ்டாப்லஸ் வந்து இந்த பெரிய சப்போர்ட்லேருந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கீழே வச்சுட்டேன். இப்போ இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இதே ஆப்ஷன் 75,000 கால் சைடு எடுத்துக்கும் போது 185 என்ட்ரி, ஸ்டாப்லஸ் 140. டார்கெட் வந்து முன்னாடி உள்ள லோ. டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து 335 வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பிவோட் பாயிண்ட் வரைக்கும் போகணும்னு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் என் பேட் டைம் நான் கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாத அளவுக்கு நெட்டும் கட் ஆகி கரண்ட்லாம் போயிடுச்சு. ஏன்னா பெர்ஃபெக்டாக அமைஞ்சதும் இண்டெக்ஸ்லையும் ஆப்ஷனும் கம்பேர் பண்ணி சார்ட் ஓப்பன் பண்ணி செட் பண்ணி ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன் பிரேக் பண்ணட்டும். என் நேரம் அந்த நேரம் பார்த்து கரண்ட் போய் ரிட்டர்ன் வர நேரம் ஓப்பன் பண்ணால் பாதி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் டார்கெட்டை கண்டிப்பாக தொடுன்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் நான் பாதி போனாலும் அந்த இடத்துல பை பண்ணி எக்ஸிட் பண்ணேன் டார்கெட்டோட. ஸோ நான் ஆஃப் வேல அந்தனால இன்னும் அந்த டார்கெட் ரீச் ஆகாமல் இருந்துச்சு. இடையில பிக் பண்ணி 335 எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் இண்டெக்ஸில் கவனிச்சோம்னா அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ போகும்போது எனக்கு டவுட். ரெண்டாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட் தொட்டுருச்சா அன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் அடுத்த மூவ்மெண்ட்டை கவனிச்சிட்டு இருந்தேன். என்னோட டார்கெட் முடிஞ்சு நான் வெளியில் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு டவுட்னாலும் கேளுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.